நேர்களே, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஒரு 60 வருஷத்துக்கும் மேலே எந்தவித இடர்பாடும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஆனால் சமீபத்தில் பெஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல், அதனுடைய எதிரொலியாக அந்த நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வந்த ரியாக்ஷனும் கொஞ்சம் பலமாகவே இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருந்தாரு? சிந்து நதியில் நீரை நிறுத்தினால் அது ஒரு போர் நடவடிக்கையாக கருதப்படும்னு சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பூட்டோ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதியில் நீர் நிறுத்தப்பட்டால் ரத்தம் ஓடும்னு பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் துணியிலேயே அவர் பேசியிருந்ததும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சிந்துவின் கிளை நதியான ஜீலம் நதியில் திடீரென பொங்கிய வெள்ளத்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட முதல் தாக்கமா என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. எதனால் இந்த வெள்ளம் ஏற்பட்டது, இது சம்பந்தமாக நடந்து கொண்டிருப்பது என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜீலம் நதி வெள்ளம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த இடம் பாதிப்புக்குள்ளாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் வரக்கூடிய ஹட்டியன் பாலா என்ற ஒரு பகுதி. இது ஜீலம் நதி பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம். இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஜீலம் நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக தண்ணீர் அவசர நிலையும் அந்த பகுதியில் பிரகடனம் செய்யப்பட்டது. பல்வேறு மக்களும் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள கரை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். உயிரை பிடித்து கொண்டு வெளியே போனாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் தரப்புல இருந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹட்டியன் பாலா எந்த இடத்துல இருக்குன்றதை பாருங்க. நீங்க முதல்ல திரையில பார்க்கக்கூடிய அந்த சிவப்பு கோடு இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஆக்சுவலான எல்லை. ஆனால் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் தற்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்கு அடியில் இருப்பதால இந்த ஹட்டியன் பாலா அப்படின்ற பகுதி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்குள்ள போகுது. அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு 60 62 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்திய பகுதி வருது. இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரக்கூடிய உரி அணை இருக்கக்கூடிய பகுதி. ஸ்ரீநகர்லேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. ஸோ இந்த உரி அணை காரணமாகத்தான் இந்த இடத்துல ஹட்டியன் பாலா இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது ஜீலம் நதியில் அப்படின்றது தான் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையா இருக்கு. சோ இந்த குற்றச்சாட்டுல என்னென்ன விஷயங்கள் பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். சோ பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீலம் நதியில தற்போது ஏற்பட்ட வெள்ளத்திற்கு காரணம் இந்தியா தான். இது இந்தியாவுடைய தண்ணீர் தீவிரவாதம்ன்ற ஒரு அபாண்டமான ஒரு வார்த்தையும் பிரயோகப்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தான் தரப்புல. அதே நேரத்தில் இதற்கு காரணமா அவங்க சொல்றது, எல்லையில் இருக்கக்கூடிய அந்த உரி அணை முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால தான் ஜீலம் நதியில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, எங்க மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, ஜீலம் நதி வெள்ளத்திற்கு உரி அணை தான் காரணமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு டெக்னிக்கலாக கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரி அணை அப்படின்றது பார்த்தீங்கன்னா தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான ஒரு அணை கிடையாது. அடிப்படையில் அது ஓடும் நீரிலிருந்து மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையம். அதில் தண்ணீர் சேமிப்புன்றது ஒரு சம்பிரதாயத்துக்காக மிக மிக குறைவான அளவில் தான் இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு குறைவா நாம் நீர் சேமிக்கிறோம்னா, சிந்து நதி ஒப்பந்தம் அது எஃபெக்ட்ல இருக்கு அப்படின்றதுனால தான் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் நம்ம அதில் டேம் கட்ட முடியாது. ஆனாலுமே நீர்மின் உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பெர்மிஷன் வாங்கி இதை நம்ம பண்ணிட்டோம். இதற்கு எதிராகவும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து குரல் கொடுக்கப்பட்ட போதும் இது விதிமுறை மீறல் கிடையாது, நமக்கு ஆதரவாகத்தான் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்மின் நிலையத்தில் அவ்வப்போது மழை அதிகமாக பெய்யும் போதோ தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும் போதோ அவ்வப்போது தண்ணீர் திறப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அந்த மாதிரி தான் இப்பயும் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்ற மாதிரி வெள்ளத்தை அதிக அளவில் ஏற்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காகவே அந்த அணை உருவாக்கப்பட்டிருப்பது போல அவங்க சொல்வதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியே கிடையாது அந்த அணையில் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ஸோ சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்லுது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னதான் நமக்கு சிந்து முக்கிய நதி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய செனாப், ஜீலம் இந்த நதிகளில் தண்ணீரை சேமிக்க நமக்கு இவ்வளவு நாட்கள் உரிமை இல்லை அப்படின்றனாலுமே கூட நீரியல் தரவுகளை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டும். அதாவது திடீர்னு அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னாலோ, தண்ணீரின் அளவு அதிகரிக்கிறது அப்படின்றனாலோ, இல்லை வேற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுதுனாலோ பாகிஸ்தானுக்கு அஃபிஷியலாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஷரத். ஆனால் இப்போ இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இந்த தரவுகளை நம்ம வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் தரவுகளை இந்தியா தராமல் இருந்திருக்கு. அதனால தான் இந்த தண்ணீர் திடீர்னு பெருக்கெடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் காரணம் சொல்லப்படுகிறது. என்ன இருந்தாலும்
தண்ணீர் தீவிரவாதம் என்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தியிருப்பது இந்த விவகாரத்தை மீண்டும் சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சை பொருளாக மாற்றியிருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். பஹல்காம் தாக்குதலால் ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதித்துக் கொண்டிருப்பதை தன்னால் உணர முடிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும், இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காஷ்மீர் மீண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்தின் மூளையாக செயல்பட்டவர்களும் விரும்புவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, எனவேதான் அவர்கள் இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். காஷ்மீரில் அமைதி திரும்ப தொடங்கிய நேரத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சாதனை விகிதத்தில் அதிகரித்து வந்தது, மக்களின் வருமானமும் அதிகரித்து வந்தது, இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வந்தன, நாட்டின் எதிரிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் எதிரிகள் இதை விரும்பவில்லை என்று தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது போராட்டத்தில் 140 கோடி இந்தியர்களுடன் முழு உலகமும் நிற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவை அணு ஆயுதம் மூலம் தாக்குவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாஸை பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உட்பட பல்வேறு ஒப்பந்தங்களை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்தது. இதற்கு பாகிஸ்தான் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாஸி, பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் காட்சிக்காக வைக்கப்படவில்லை, அவற்றின் இருப்பிடங்களை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 130 அணுகுண்டுகள் உட்பட பாகிஸ்தானின் ஆயுத கிடங்கு இந்தியாவுக்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் அமைச்சர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் 3வது நாளாக அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிடிக்க இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள சில இடங்களில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. துட்மரிகலி மற்றும் ராம்பூர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய அளவிலான துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு இந்திய வீரர்கள் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ராம்பனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பஹல்காம் தாக்குதலை முதலில் பாகிஸ்தான் உணரவே இல்லை, இந்தியாதான் இந்த தாக்குதலையே நடத்தியதாக கூறியதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறியவர்களுக்கு தான் பதில் சொல்வது கடினம் என்றும் பாகிஸ்தான் பிரதமரின் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர விரும்பவில்லை என்றும் உமர் அப்துல்லா தெரிவித்தார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.